வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான சன்னா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, பூரி, நான், தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சுவையான இந்த சன்னா கிரேவி செய்யறதுக்கு நமக்கு அதிகமா டைம் எடுக்கவே எடுக்காதுங்க. ரொம்ப சீக்கிரமா செய்திடலாம். வாங்க டேஸ்டான இந்த சன்னா கிரேவி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிரேவி செய்யறதுக்காக 1 கப் வெள்ளை கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம எப்பவுமே சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாம் ஊற வச்ச தண்ணியை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அதனால கட்டாயமா தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா சுண்டலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. கூடவே 10 பல் பூண்டு, 2 சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இதை ஒரு பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதா இருக்கும். இப்போ நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலைகள், கொஞ்சமா கல்பாசி, அப்புறமா சின்னதா ஒரு மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. கல்பாசி மராட்டி மொக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க சேர்க்காம கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் லேசா இது போல கீறி விட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாலே போதும். ஏன்னா நம்ம இதை மறுபடியும் வேக வைக்க தான் போகிறோம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டைக்கடலை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி விசில் விட்டுறலாங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே சமயம் நமக்கு நிறைய டைமும் கேஸும் சேவ் ஆகுங்க. நம்ம இந்த மெத்தடில் கிரேவி செய்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. முக்கியமாக நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி பக்கத்துலேயே நின்று அடிக்கடி அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும்னு அவசியம் இல்லைங்க. சுண்டலை தனியாக வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 பாட்லேயே எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க. கிரேவி நல்லா ஸ்லோ குக் ஆகி ரெடி ஆகிறதுக்குள்ளே பேரலாக இன்னொரு அடுப்பில் நம்ம மெயின் டிஷ்ஷையும் தயார் பண்ணிடலாம். இப்போ குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கம கமன்னு நல்ல வாசனையோட ரொம்ப சூப்பரா நம்ம கிரேவி தயாராயிருச்சுங்க. இப்போ இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாங்க. டிஃபன் வெரைட்டிஸ், சாதம் இது ரெண்டுக்குமே சூட் ஆகக்கூடிய சிம்பிளான டேஸ்டான இந்த சன்னா கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.